அவருக்கு என்னங்க குறைச்சல்? சுக்கிரதசை நடக்குதுங்க அவருக்கு. பார்த்தீங்களா, ஆளே பளபளன்னு இருக்கிறாருங்க. அந்த காரு பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான காரு. எப்படி இருந்தார்? போன வருஷம் கூட எப்படி இருந்தார்? ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கிறார் பாருங்கள். முகமே மாறிடுச்சு. முகமெல்லாம் ரொம்ப களையாக இருக்குது. பார்த்தாலே அப்படியே பளபளன்னு இருக்கிறாரு அப்படின்னு யாரையாவது பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு அர்த்தங்க. சுகம் பெற ஒரு சுக்கிரன் போதுமே. ஆமாங்க, ஒரு சுக்கிரன் மட்டும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா உயர்தரமான வாழ்க்கையை கொடுப்பாருங்க. பலதீபிகை அப்படின்னு ஒரு பழமையான நூல், அதே மாதிரி அற்புதமான ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூல், இந்த ரெண்டு நூலுமே சமஸ்கிருத நூல்களாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தவங்க தொடர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் சுக்கிரன் தாங்க. கோடம்பாக்கத்தில் கோலோச்சி நிற்கக்கூடிய திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள், அவங்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் தாங்க அது மாதிரி இருக்க முடியும். அவங்க ஜாதகத்திலலாம் சுக்கிரன் நல்லா இருக்குங்க. இசை மியூசிக்கில் பெரிய லெவலில் சாதித்து காட்டணும்னா சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்த உடனேயே பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, வர்ணித்து பாடுறது, இதெல்லாமே சுக்கிரனுடைய அம்சங்களாக இருக்குதுங்க. ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எல்லாமே சுக்கிரன் தான். அதே மாதிரி ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் சுக்கிரன் தாங்க. கல்யாணம் காட்சி காலாகாலத்தில் நடந்து ஜோடி பொருத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு கணவன் மனைவியை பார்த்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்குங்க. பொதுவாக பழைய நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6, 7, 10 அல்லாத இடங்களில் கோணு சுக்கிரன் குந்தி இருந்திடில் பாரினில் கண்ட தோஷம் பரிவர்த்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 6, 7, 10 அதில் சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா வகையிலுமே சுக்கிர நாடிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சில நூல்களில் 6, 8, 12 போய் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாலும் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த விதிகள்லாம் மாறும். அது மாதிரி ஜோதிட நூல்களில் விதிகளும் விதிவிலக்குகளும் பழைய நூல்களை படிக்க படிக்க நமக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. பொதுவாக சுக்கிரனோட சனி பகவான் சேரக்கூடாது. அது கல்யாண தடையை உண்டாக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட ராகு இருந்தால் வீண் பழி பாவங்கள் இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். சுக்கிரனோட செவ்வாய் இருந்ததுன்னா பலருடைய நட்பு கிடைக்கும். தாம்பத்திய நட்புகள், பலருடைய நட்புகள்லாம் கிடைக்கும். அதனால் சுக்கிரனோட செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் இசையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் இசையில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க, இசைத்துறையில் ஜெயிச்சு காட்டுறாங்க, அல்லது இசை ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் ஒன்றா இருக்கும். சுக்கிரன் சந்திரன் ஒன்றா இருந்தால் வாழ்க்கை துணை இசையில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது இசை கலைஞராக வாழ்க்கை துணையாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சுக்கிரன் கெட்டு போனார்னா பெரிய வாகனம் வாங்க முடியாது, பெரிய வீடு கட்டி நம்மால் வாழ முடியாது. சுக்கிரன் மைனஸில் இருந்துட்டாருன்னா பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. என் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாமல் இருக்காருங்க. அப்போ சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் திருப்பதி தாயாரை வழிபடலாம். அதே மாதிரி கரும்பு வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடலாம். தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு, வெள்ளி குங்குமச்சிமிழ், அதுக்கடுத்து கண்ணாடி சீப்பு, பட்டு துணி, அப்புறம் கோவிலுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது, இனிப்பு வகைகள், திரவ வடிவில் இருக்கிற இனிப்பு வகைகள், பாதாம் கேரு, பாயாசம், அது மாதிரி திரவ வடிவில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள்லாம் தரலாங்க. இது மாதிரி தருவதன் மூலமாக சுக்கிர பலம் நமக்கும் அதிகரிக்கும். சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பந்தங்களோட சுகமாகவும் வாழ வைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.